இந்த எபேசு சபைக்கு வரும்போது ஆண்டவர் வந்து நிறைய நல்ல காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இது சாதாரணமானது அல்ல. சொல்ற உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமை உன் கிரியையை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த எபேசு சபை என்ன சபை அப்படின்னா, அது சும்மா இருக்கிற சபை அல்ல, பேச்சில் இருக்கிற சபை அல்ல, அது செய்கிற சபை. வெறும் வாயில பேசாது, அது கிரியை செய்கிற சபை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரயாசம். இந்த எபேசு சபை தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நிறைய பிரயாசப்படுகிறாங்க, அதை ஆண்டவர் மெச்சிக்கொள்றாரு. அதுக்கப்புறம் பொறுமை, ரொம்ப பொறுமை அப்படின்ற ஒரு குவாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்குது. பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், நிறைய பொல்லாதவங்க சுத்தி இருக்கிறாங்க, ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா சகிக்கவே முடியல, ஆனா கூட அதுல நீ உண்மையா இருக்கிற. அடுத்து அப்போஸ்தலர் என்னாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர்கள் என்று கண்டறிகிறதை. ஒரு நல்ல ஸ்பிரிட் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் துருபதேசம் பண்றாங்க அப்படின்னா அவங்களை அழகா டிசைன் பண்ணிக்குவாங்க. இல்லை, இவங்க பேசுறது சத்தியம் இல்லை, இவங்க துருபதேசம் பேசுறாங்க. அப்போ அவங்க வந்து ஆவியிலே கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது, நீ சகித்து கொண்டிருக்கிறதை. பயங்கரமான சகிப்புத்தன்மை அவங்களுக்கு அதிகம். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்ற, நீ பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை குவாலிட்டி இந்த எபேசு சபையை பார்த்து. இளைப்படையாமல் பிரயாசம் அப்படின்னா, இளைப்படையாமல் பிரயாசம்ன்றது என்னன்னா, நம்ம இப்ப 4வது டைம் 21 நாள் ஜெபம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இது இளைப்படையாமல் பிரயாசம். எப்படியாவது கர்த்தரை நம் பக்கமாக இழுக்கணும், எப்படியாவது ஆண்டவருடைய அற்புதத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறோம். ஆனா இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, எல்லாம் நம்மிடத்துல இருக்கிறது, எல்லா குவாலிட்டியும் உங்களிடத்துல இருக்குது. நீ ஜெபம் பண்றப்ப, நீ சகிக்கிற, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, எல்லாமே இருக்குது. இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறீர்கள், நிறைய ஜெபிக்கிறீர்கள். ஆனா ஆண்டவர் என்ன மிஸ் பண்றாரு அப்படின்னா, உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு தெரியல. ஆனா நான் இன்றைக்கு என்னுடைய ஜெபத்திலே, இந்த 21 நாள் ஜெபத்திலே நான் வைத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே முன்ன மாதிரி உங்களை நேசிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எப்படி நேசிக்கணும் அப்படின்னா, முன்ன மாதிரி நம்மளை நேசிக்கணும். நீங்க எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன்னுடைய இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் என்ன செய்யறேன்னா நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் இப்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது. சோ ஆண்டவருக்கு எப்பவுமே நம்மிடத்துல என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு 1000 ஆண்டவருக்காக செய்யலாம், ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு திரும்ப கிடைக்குமா? திரும்ப நீ தருவியா? அந்த அன்போட நீ என்ன தேட முடியுமா அப்படின்னு தான் ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் கேட்கிறார். ஆனா இன்னைக்கு எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது, ஆனா எது இல்லை அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நேசித்த அந்த முதல் அன்பு நிறைய பேருடைய வாழ்க்கையில மிஸ் ஆகுது. அன்றைக்கு நம்ம வந்து இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அன்னைக்கு நீங்க நேசித்த நேசத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஃபர்ஸ்ட் லவ் போய் உட்கார்ந்த உடனே எதுவும் வேண்டாம் தான் சொன்னோம். ஆனா இன்னைக்கு எப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் இது வேணும்னு நம்ம ஜெபம் பண்றோம். இதை தாரும் ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இது எனக்கு தேவை. ஆனா நீங்க உங்களுடைய முதல் அன்பை நீங்க எடுத்து பாருங்க. அந்த முதல் அன்புல ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர் மேல வச்ச அந்த பாசம் என்ன அப்படின்னா, ஆண்டவரத்துல சொன்னீங்க, ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு பணம் வேணாம், எனக்கு சொத்து வேணாம், எனக்கு புகழ்ச்சி வேணாம், எனக்கு ஊழியம் வேணாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க என் கூட இருந்தா போதும். ஸோ அந்த அப்ப நிறைய பேர் உங்களை திட்டுனாங்க. ஆனா அந்த திட்டுகள் எல்லாம் நீங்க வந்து வாங்கிட்டு அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்க. அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வரல, அன்னைக்கு உங்களுக்கு எரிச்சல் வரல, அன்னைக்கு நீங்க டோட்டலா வேற ஆளு, நீங்க வேற மாதிரியான ஒரு ஆள். ஆனா இன்று நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரோட தான் இருக்கிறீங்க, ஜெபத்துல தான் கலந்துக்கிறீங்க, முழங்கால் படிக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றல, உங்களுடைய கிரியையும் உங்களுடைய பிரயாசத்தையும் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிற, நீ இடைவிடாமல் பிரயாசப்படுகிறாய். பட் அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல்ல நீ என்ன பிடிச்சது மாதிரி இப்ப நீ பிடிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்டா எத்தனை பேர் எஸ் ஆண்டவரை, நான் உங்களை ஃபர்ஸ்ட்டை விட நான் நல்லா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தலோட போங்க. ஆண்டவரே, புதிய ஆண்டுல ஒருவேளை வெளி தோற்றத்துக்கு நீங்க அப்படி யார்ட்டையும் காமிக்காம இருக்கலாம் ஆண்டவர் மேல வச்ச அன்பை. ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற அந்த உறவை திரும்ப தட்டி எழுப்பி ஒரு புது ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது
எப்படி போனோம் அப்படின்னா அந்த பழைய அன்போட காலடி எடுத்து வைக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வந்து தன்னிடத்துல இருக்கிற அந்த பேதுருவை பார்த்து வேற எதுவுமே கேட்கல. ஆண்டவர் எனக்காக அப்படி செய்வியா, இப்படி செய்வியா, அதை பண்ணுவியா, இதை பண்ணுவியான்னு எல்லாம் கேட்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு மட்டும்தான் கேட்டாரு. அந்த ஆண்டவருக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் யாரை கொண்டாயிலும் செய்வார், கர்த்தர் எதை கொண்டாயிலும் செய்வார். ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மகிட்ட பணம் இருந்தா நம்மளை கொண்டு சச்சை கட்டுவாரு, இல்ல அப்படின்னா புறஜாதியான கொண்டு கூட கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்நியனை கொண்டு செய்வாரு, துன்மார்க்கரை கொண்டு கூட கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பணத்தை விட, நம்முடைய பொருட்களை விட, நம்முடைய ஊழியத்தை விட எதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ என்னோடு கூட அந்த அன்புல மட்டும் உனக்கு ஒரு மாற்றம் வராம இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். ஸோ அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற கலந்து கொள்கிற எல்லாரும் ஆண்டவரத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே முன்னாடி மாதிரி நான் உங்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரே, நான் உங்களை முன்னாடி மாதிரி நான் நேசிக்கிறது இல்லை. முன்னாடி மாதிரி என்னால் நேசிக்க முடியல, நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், இன்னைக்கு என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே எனக்கு உம்மை நேசிப்பதற்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைகளை அப்படியே மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்மை நேசிக்க கற்றுத்தாரு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்க கற்றுத்தாரு. உண்மைதான், நீர் என் கூட பேசிட்டே இருக்கிறீங்க. நான் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டது உண்மைதான் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மைதான். ஆனால் என்னுடைய மனம் சொல்லுது, நான் உங்களை நேசிக்கணும், உங்களை முன்னாடி மாதிரி நேசிக்கணும் ஆண்டவரே. முதல்ல உங்க கரத்தை பிடிக்கும் போது, முதல்ல உங்களை தேடும் போது, அப்பா நான் எப்படி நடந்தேன், எப்படி அழுதேன், எப்படி சிரிச்சேன். ஓ ஹல்லேலூயா. அப்பா அந்த அனுபவம் எனக்கு திரும்பவும் வேணும். ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்காக செய்கிற எல்லாவற்றை பார்க்கலாம், நீங்க அவரோட இருக்கணும்னு மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மார்த்தாளோ பல அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆனா அவங்க கவலைப்பட்டது தவறெல்லாம் கிடையவே கிடையாது, கண்டிப்பா தவறு கிடையாது. அது ஆண்டவர் மேல ஒரு மாதிரி நேசம். என்ன நேசம் அப்படின்னு சொன்னா, அது ஆண்டவர் வந்து சாப்பிடல, ஆண்டவர் சரியா தூங்கல, ஆண்டவர் ஊழியம்னு அலைஞ்சிட்டே இருக்கிறாரு. அவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அவர் வாயை திறந்து யார்கிட்ட கேட்க கூட மாட்டாரு. நம்ம வீட்டில் தான் அவர் உரிமையா வர்றாரு, அதனால அவருக்கு நல்லா சமைக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பற்பல வேலைகள். ஆண்டவருக்கு சிக்கன் கொடுக்கலாமா, மட்டன் கொடுக்கலாமா, மீன் கொடுக்கலாமா அப்படின்னு அவங்களுடைய மனசு ஓடிட்டே இருக்கு. ஆனா மரியாளோ என்ன பண்றான்னா, எந்த வேலையும் செய்யாம அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே சொல்லி கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், இவ வந்து உங்க பக்கத்தில் உட்காரும் போது எனக்காக தானே அவன் சமைக்கிறான், நீ கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி அவளை அனுப்பலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாருன்னா, மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரத்திலையும் அப்படிதான் சொல்றாரு, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பிள்ளையை குறித்து கவலைப்படுறோம், தேவையை குறித்து கவலைப்படுறோம், கடனை குறித்து கவலைப்படுறோம், ப்ராஜெக்ட்களை குறித்து கவலைப்படுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, நீ என் பங்கை மட்டும், என் சமூகத்தை மட்டும், அன்பை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாய் நேர்த்தியாய் எப்ப கர்த்தர் செய்யணுமோ அதை செய்வார்னு தான் கர்த்தர் சொல்ல வர்றாரு. நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுதலுக்கு நடக்கிறது மற்றவங்க பார்வைக்கு தீமையா இருந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாய் தான் முடிய பண்ணுவார். அவரிடத்துல மட்டும் அன்பை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கிறது நன்மையா தான் நடக்கும். அப்போ வேற எதுக்கும் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வயசு போச்சே, நாள் போச்சே, என்ன பண்ணுவேன், இனி அமைதியா இருந்தா அப்படியா இப்படியா, உங்களுக்குள்ள அநேகம் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கவே வேண்டாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பு, அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை மட்டும் நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட மிஸ் பண்றதே அது மட்டும்தான் மிஸ் பண்றாரு. நீ என்ன எங்கேயுமே விட்டு கொடுக்கலப்பா, நீ விட்டு கொடுக்கல, நீ என்கிட்ட எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிற, அதான் பொல்லாதவர்களை சகிக்கிறாய். அது எவ்வளவு பெரிய, நீங்க அப்படிதான் இந்த ஜெபத்துல சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்களுக்குள்ள பல குவாலிட்டிகள் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன மிஸ் பண்றாரு அப்படின்னா,
அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு. முதல் அன்பு, எதையும் யோசிக்காத, எதையும் எதிர்பார்க்காத, மணி பார்க்காத அந்த அன்பு இருக்குல்ல, டைமே நீங்க பார்க்கல. அப்போ எல்லாவற்றை விட ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சார்ல, அந்த அன்பு. அந்த அன்பு. சொந்தக்காரங்க பெருசா தெரியல, வேலை பெருசா தெரியல, உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் பெருசா தெரியல, அவமானங்கள் பெருசா தெரியல, மற்றவங்க தப்பா நினைப்பாங்களோ அது உங்களுக்கு பெருசா தெரியல, திட்டுறாங்க, பைத்தியக்காரன்னு சொல்றாங்க, எதை குறிச்சும் கவலைப்படாம முழுக்க முழுக்க உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவரை பிரியப்படுத்துறது, அவரோட வாழ்றது, அந்த லவ், அந்த அன்பை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு தர ஆசைப்படுறாரு. திரும்பவும் அதற்கு நேராய் வருவதற்கு கர்த்தர் விரும்புறாரு. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு டிக்ளேர் பண்றாரு, மகனே வேற எதுவுமே வேண்டாம், மகளே எதுவுமே வேண்டாம், ஆனா எனக்கு நீ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பேரை சொல்லி கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் என்று கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் நீ அன்னைக்கு என் சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிச்ச, ஜெபம் பண்ண, நான் தான் உனக்கு கொடுத்தேன். உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய திறமை இதை சம்பாதிக்கவில்லை, உனக்கு கொடுத்தது முழுக்க முழுக்க நான் தான் கொடுத்தேன். அதுவும் கேட்டதுனால கொடுத்தேன் இல்ல, கேட்காததுனால தான் கர்த்தர் தந்தார். நீங்க எதுவுமே கேட்கல. இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்டீங்களா, உயர்வுகளை கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் அதற்காக நீங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு உன்னதமான இடத்துல கர்த்தர் சிலரை உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அவர் மேல வச்ச அந்த அன்பு தான் காரணம், அந்த பாசம் தான் காரணம். அதனால ஆண்டவர் அழைக்கிறார். பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கணும்ன்றதுதான். ஊழியத்தை விட்டு உங்களை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டான், நீங்க காணிக்க கொடுக்கறத விட்டு உங்களை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டான், வேற எதுலையுமே பிரிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இருக்கிற 90% ஆத்துமாக்கள், மக்கள் எப்படிதான் இருக்காங்கன்னா, எல்லாத்துலயுமே கனெக்டா இருக்காங்க, ஆனா ஆண்டவரோட மட்டும்தான் இல்லை. சபையோட கனெக்டா இருக்காங்க, பாஸ்டரோட கனெக்டா இருக்காங்க, எல்லாத்துலயுமே நிறைய பேர் கனெக்ட், ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி. அதான் பிசாசனுடைய பெரிய தந்திரம். ஆதியாகமத்திலே நீங்கள் ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு பண்ணினது அப்படிதான் பண்ணா. என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அவன் கர்த்தரை விட்டு தான் பிரிக்கணுன்றதுல குறியா இருந்தான். அவனுக்கு வேற இன்றைக்கும் அப்படிதான், உங்களுக்கு எல்லாவற்றையும் பிசாசால கொடுக்க முடியும். அதான் அவன் உலகத்தின் அதிபதின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் அவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் நினைச்சா ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆகலாம், அவன் நினைச்சா ஒரு மனுஷனை பெரிய ஒரு போஸ்டிங்ல கொண்டு போய் உட்கார வைக்கலாம். ஆனா அவன் என்னன்னா, ஆண்டவரோட உங்களை இணைக்க முடியாது. ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துதான் அவர்களுக்குள்ள ஒரு ஆசையை காண்பிக்கிறான். பிரித்ததற்கு பிறகுதான் ஆதாமும் ஏவாளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து பிசாசு உங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சுட்டானா, இல்ல சிலருக்கு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஒரு சகோதரி வந்து ஊழியம் ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஜெபம் பண்ணி அப்படி ஊழியம் செய்வாங்க. ஐயோ, அவங்களுக்கு 2-3 வருடமாய் குழந்தை பாக்கியம் குறைவா இருந்துச்சு. உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆண்டவரோட நெருக்கமா இருந்தவங்க, அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை மேலேயே ரொம்ப அன்பு வச்சு அந்த குழந்தையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. நானும் 2-3 டைம் அவங்கள எச்சரித்தேன், இல்லை சிஸ்டர், நீங்க எல்லாம் ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டவங்க, உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்குது, நம்ம எல்லாம் ஆண்டவரை விட்டு போக முடியாது, அப்படி ஒரு பாண்டேஜ் நமக்கும் ஆண்டவர் இருக்குது. மற்றவங்கள மாதிரி நீங்க கிடையாது, நீங்க மேலோட்டமான விசுவாசி இல்லை, நீங்க ஆண்டவருடைய அன்பை ருசிச்சவங்க, ஆண்டவருடைய நேசத்தை பார்த்தவங்க, ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த இடத்த விட்டு நீங்க மிஸ் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க. ஆனா ஏசப்பாவை நேசிங்க அப்படின்னா கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்களால பார்க்குறேன், அவங்க அந்த குழந்தையினால பாடுகள் தான் அனுபவிக்கிறாங்களே தவிர சமாதானத்தை அவங்க அனுபவிக்கல. ஆண்டவரை விட்டுட்டு குழந்தை அந்த குழந்தை ஓயாம சிக்காயிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் சிக்காகும். இல்ல குழந்தை சிக்காகுதே, என்ன பண்றது? நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரிடத்துல வந்தீங்கன்னா குழந்தை கரெக்டாயிரும், சரியாயிரும். சிலருக்கு ஆண்டவரை விட்டு கர்த்தர் தான் வேலையை கேட்டாங்க, அந்த வேலை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருச்சு பாருங்க. கணவன் பிரிச்சுட்டாங்க பாருங்க, மனைவி பிரிச்சுட்டாங்க பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவரை விட்டு மட்டும் உங்களை எதுவுமே பிரிக்க கூடாது, எதுவுமே பிரிக்க கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் கர்த்தர் தான், ஃபர்ஸ்ட் தேவன் தான், அதற்கு பிறகுதான் மற்ற எல்லாம். ஆமென். ஆண்டவருக்காகத்தான் நான் வாழ்வேனே தவிர இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் ஆண்டவரை விட்டு பிரிக்காது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. பிசாசுக்கு அப்பதான் அவங்க மூஞ்சில நம்ம கரி பூச முடியும். அப்ப எது கொடுத்தாலும் நான் அதன் பேர்ல அல்ல, எதன் பேர்ல அப்படின்னா கர்த்தர் பேரிலே. சிலர் ஆண்டவர் வந்து நீ என்ன நேசிக்கிறதுல குறைஞ்சிட்ட அப்படின்னு சொல்றத சிலதை கொடுத்து தான் ஆண்டவர் வந்து தெரிவிப்பார். சில நஷ்டம் வரும், திடீர்னு நம்மளை விட்டு அது போகும், திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் வரும். இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார் அப்படின்னா, எப்பா இது நிரந்தரம் இல்லை, நீ எங்க இடத்துல வந்துரு, இது உனக்கு திருப்தி கொடுக்காது, நீ என்ன இடத்துல வந்துரு, நீ என்ன சேரு, நீ என்ன நேசிக்கிறது இல்லை, பழையது மாதிரி இல்லை. ஆண்டவர் இந்த மாதிரி எச்சரிப்பு கொடுக்க நம்ம நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் தான் நடத்துறாரு, ஆண்டவர் ஏதோ சொல்ல வர்றாரு, கர்த்தர் ஏதோ அதுல பேசுறாரு அப்படின்ற அந்த எண்ணத்தை வராம சத்ரு மறைச்சிடுறான். நம்ம தான் நீதிமான்களா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றான். இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, சில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா நம்ம உடனே எதுல தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த அன்புல நான் கரெக்டா இருக்கிறான்னு செக் பண்ணணும். ஆமேன்னு சொல்லு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இது உங்களுடைய மனசுல இன்னைக்கு முழுக்க பேசிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை நான் உங்களை பழையது மாதிரி நான் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நேசிக்கணும்ப்பா. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது நான் அப்படிதான் ஆண்டவரத்தில் எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு சர்ச்சு கட்டுற ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கட்டும்ப்பா, பரவாயில்லப்பா, அது நடந்தாலும் பரவாயில்ல, அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, அது வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களை பழையது மாதிரி உங்களை நேசிக்கணும்ப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு எதுவுமே வேணாப்பா, நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. இனி ஜபக்குறிப்புன்னு எதுவும் இல்லை, ஜபக்குறிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குமே, ஆனால் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க, நான் உங்களோட பேசணும், நான் உங்களோட உறவாடணும் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ இடத்துல ஓடிட்டேன், ஆனா நீங்க இல்லாம ஓடுற ஓட்டம் எனக்கு வெறுமையா தான் இருக்குப்பா. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல ஆண்டவரே, அதுல அவமானத்தானா நான் சந்திச்சேன் ஆண்டவரே. என்னை நான் நேசிச்ச நிறைய பேர் என்னை வெறுத்துட்டாங்க. அது கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளையானாலும் ஊழியமானாலும் அது எனக்கு வெற்றியை தரல. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறதற்கு. சிஸ்டர் அப்படிதானே சிஸ்டர், பிரதர் அப்படிதானே பிரதர், நீங்க யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க தானே உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டே இருக்காங்க. உங்க கணவனார் உங்களை காயப்படுத்திட்டாருல்ல, உங்க அப்பா உங்களை காயப்படுத்திட்டாங்கல்ல, உங்க அம்மா காயப்படுத்திட்டாங்கல்ல. அம்மாவுக்காக தானே ஓடுனீங்க, கணவனாருக்காக தானே அவ்வளோ செஞ்சீங்க, உங்க மனைவிக்காக தானே அவ்வளோ பண்ணீங்க. ஆனா அவங்களுடைய அன்பு உங்களை காயப்படுத்திருச்சுல. ஃபர்ஸ்ட் ஆனா ஆண்டவரை மட்டும் தானே நேசிச்சீங்க. அப்பா 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 முழங்கால நின்று ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கிறேன், நீர் எனக்கு வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அன்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வாழ்விலும் நீங்க தான் ஆண்டவரே, தாழ்விலும் நீங்க தான் ஆண்டவரே, உயர்விலும் நீங்க தான் ஆண்டவரே, தாழ்விலும் நீங்க தான் ஆண்டவரே. உங்களை விட்டு நான் பிரிய முடியாது. அந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை எனக்கு தாருமப்பா. உங்களை விட்டு என்ன பிரிச்ச எல்லாத்தையும் நான் குறைச்சுக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு சமாதானத்தை தரல. ஆமென், அல்லேலூயா. சத்துருக்கு தெரியும், நீங்க மட்டும் ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சத்துருக்கு நன்றாய் அறிந்திருக்கிறேன். உங்க டேலண்டா உங்களுக்கு பணத்தை கொடுத்துருச்சு இல்ல. நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கு தலை நிமிர்ந்து வாழ்றதற்கு, இவ்வளவு தூரம் வர்றதற்கு உங்களுடைய எதுவுமே காரணம் இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததாங்க காரணம். நம்புறீங்களா? ஆண்டவர் தாங்க தந்தார், ஆண்டவர் தாங்க கொடுத்தார். எவ்வளோ சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் காப்பாத்தினாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையிலும் கர்த்தர் காப்பாத்தினாரு, இவ்வளவு சோகத்திலையும் கர்த்தர் நம்ம நிறுத்த வச்சாரு. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே யாரால் வந்துச்சுன்னா, அப்போ நீங்க ஆண்டவரோட நடந்தா இது மட்டும் இல்லை, எல்லாமே உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். ஆண்டவரே கொண்டு வந்து சேர்ப்பா. வனாந்திரத்தில் இருந்தாரு தேவனுடைய மனுஷன் யோவான், வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம். ஆனா வனாந்திரத்திலே அவன் இருந்தாலும் ஆண்டவரோட இருந்ததுனால எல்லாரும் வனாந்திரத்துக்கு போனாங்க. இவர் சிட்டிக்குள்ள வரல, சிட்டியில இருந்தவங்க எல்லாம் வனாந்திரத்துக்கு போனாங்க. அப்போ நீங்க மட்டும் ஆண்டவரோட இருந்தா, ஆண்டவருடைய அன்புல நிலைவரமா இருந்தா, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க தேடி போக மாட்டீங்க, நீங்க எதையும் நாடி போக மாட்டீங்க, எல்லாம் உங்களை தேடி அப்படியே வந்துட்டே இருக்கும். கர்த்தரை அனுப்பிட்டே இருப்பாரு, கர்த்தரே கொண்டு வருவாரு. அவ்வளவு பெரிய பவர் தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குது. தேவனோட நடக்கிற மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. ஆண்டவரோடு உள்ள உறவை சீர்படுத்துங்க சிஸ்டர், பிரதர், ஆண்டவரோடு உள்ள உறவை சீர்படுத்துங்க. கர்த்தர் உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வர வைப்பார். ஆண்டவர் உங்களை போஷிக்கிறதற்கு கர்த்தரே காகங்களை அனுப்புவார். தேவனுடைய மனுஷனுக்கு தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தேடி தேடி கர்த்தரை விட்டுட்டு தேடி 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 அலைஞ்சு 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 நம்ம ஒன்றும் பெருசா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பெருசா ஒன்றும் திருப்தி ஆகிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அதற்கு மாறா நான் சொல்றேன், நம்ம தேடுறதை விட்டுட்டு கர்த்தரை நம்ம தேடும் போது அதுவே நமக்கு தேடி கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஸோ அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, ஆண்டவரே நான் திரும்பவும் உங்களை எப்படி நேசிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களை நேசிச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க முழுக்க உட்காரு. நீங்க எப்படி நேசிச்சீங்க? ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா பிடிச்சிருப்பீங்க. நீங்க எப்படி பிடிச்சிங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அந்த அன்பை திரும்பவும் வளர்த்துக்கிறேன்னு ஆசைப்படுங்க.
ஆண்டவர் உங்களை வருகிற ஆண்டு பெரிய அளவில் கொண்டு போவார். ஆமென். ஒரு 3 காரியங்களை உங்களோட சுருக்கமாய் சொல்லி, அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட்டு பிரியும் போது, இல்லைன்னா பழைய அன்பில் இருந்து நம்ம விலகும் போது நமக்கு வருகிற சில கஷ்டங்கள், ஆபத்துகளை குறித்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அப்பொழுது அதே போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிட்டிருக்கிறது என்று உங்களுக்கு பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷன் 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்ன. அந்தபடி அவன் தகப்பன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளையே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே தகப்பனாருடைய அன்பை விட்டு, தன்னுடைய தகப்பனாருடைய நேசத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போறான். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு இப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி, அப்பா விட்டு பிரிஞ்சு தான் பார்ப்போமே, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. ஆனா என்றைக்கு அவன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வெளியே போறானோ, வேதம் சொல்லுது, அவனோட நிறைய நண்பர்கள், நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நிறைய பொருட்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், அவன் கையில பணம், அவங்க அப்பாவுடைய பணம் தான். ஆனா அது அவனுக்கு அவங்க அப்பாவுடைய பணம்னு ஞாபகம் இல்லை, அவன் பணம் மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். எல்லாமே அவனுடைய கையில வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்துல எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை விட்டு போகும்போது முதலாவதாக நமக்கு வருகிற மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னா, எல்லாமே நமக்கு சேர்றது மாதிரி இருக்கு. கர்த்தருடைய அன்பை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை தூரம் போகும்போது எல்லாமே சேரும். நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள், வசதிகள், வேலைகள். நம்ம நிறைய பேர் எதுல திருப்தியாகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை விட்டு போனதை மறைச்சிட்டு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும்போது நம்ம நிறைய பேர், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் இல்லைன்னா இதெல்லாம் வருமா, ஆண்டவர் இல்லை தானே வருமா. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஆசீர்வாதத்தோட சேர்ந்து வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, சகல துன்பங்களும், சகல பழக்கங்களும், ஆண்டவருக்கு விரோதமான சகல செயல்களும் சேரும்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவரை விட்டு போன உடனே எல்லாமே போயிரும்னு நினைப்போம். அவ்வளவுதான், நம்மளை விட்டு போயிருச்சு, இனி வராது அப்படின்னு. ஆனா ஆண்டவரை விட்டு அடி சறுக்கிறவங்களுடைய முதல் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சது மாதிரி இருக்கும், உலகமே கைக்குள்ள வந்தது மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் வேதம் சொல்லுது, இங்க தன்னை விட்டு எல்லாமே வந்துச்சு, எல்லாமே போயிருச்சு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே வருது அப்படின்றதுக்காக சந்தோஷப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஆண்டவர் இல்லை அப்படின்னா வந்த அந்த ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் நம்மளை விட்டு மொத்தமும் காலியாயிரும். அதற்கு பிறகு நம்ம வெறுமையாக்கப்பட்டு விடுவோம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஒரு காலத்துல ஆண்டவரோட நடந்தாங்க, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நேசிக்கிறதற்கு ஆள், அவங்கள நினைக்கிறதற்கு ஆள், அவங்களுக்கு வந்த வசதிகள், அவங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அட் பிரசன்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்கள விட்டு போயிருச்சு. இந்த இளைய குமாரனுக்கு எது நடந்துச்சோ அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த மனுஷன் இன்னைக்கு கூட இல்லை, அந்த அன்பு இன்னைக்கு கூட இல்லை, அந்த பொருள் இன்னைக்கு கூட இல்லை, அந்த வேலை இன்னைக்கு கூட இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் திரும்ப உங்களை எச்சரிக்கிறாரு, இல்ல திரும்பவும் அந்த அன்புக்குள்ள வருவீர்களே ஆனால் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். தன் தகப்பனிடத்திலே இளைய குமாரன் தகப்பனே, உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லை, வேலைக்காரனா என்னை வச்சுக்குங்கன்னு சொல்லும் போது தன் தகப்பன் இழந்து போன வஸ்திரத்தை திரும்ப தந்தார், இழந்து போன பாதரட்சியை திரும்ப தந்தார், அவனுக்காக கொளுத்த கன்றை அடுப்பித்தார். அதே போல நான் நம்புறேன், இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே நம்முடைய ஆத்துமா திரும்ப கர்த்தரிடத்திலே சேர போகிறது, நாம் ஆண்டவரிடத்திலே சேர போகிறோம். நம்ம கையிலிருந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மீண்டும் நமக்கு கொண்டு சேர்க்க போகிறார். அந்த உடல் பலம் நமக்கு வரப்போகிறது, அந்த வேலைகள் நமக்கு வரப்போகிறது. ஓ ஹல்லேலூயா! அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். அவரிடத்திலே வரும்போது சகலமும் திரும்பி வரும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒன்று மறந்துடாதீங்க, நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிகிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே நமக்கு இருக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதான் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த தெளியலால் இதோ சிம்சோனே
அவங்க எல்லாம் உன்னிடத்துல உன்னை சாகடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி எந்திரிச்சது போல எந்திரிச்சா. நம்ம ஆண்டவர் தன்னை விட்டு போனதை அறியவில்லை. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் மட்டும் நம்மளை விட்டு போறது அவ்வளவு சீக்கிரமா நமக்கு தெரியாது. பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போகும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அது அலக்கழிச்சிட்டு தான் போகும். ஆனா ஆவியானவர் மட்டும் நம்மளை விட்டு போகும்போது துக்கப்பட்டு 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 மனசு உடைஞ்சு போய் அமைதியா போயிடுவார் ஆவியானவர். ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுறத அவ்வளவு சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே இருந்தது மாதிரி தான் இருக்கும், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது மாதிரி தான் இருக்கும். அப்ப சவுலை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிட்டாரு. வெளியே போன உடனே அவனுடைய போஸ்டிங் போயிருச்சா? அவன் ராஜாவா இருந்த போஸ்டிங் போச்சா? இல்ல. அவனுடைய பணம் போயிருச்சா? இல்ல. அவனுடைய பிள்ளைகள் போனாங்களா? எந்த நஷ்டமும் வரல. சுற்றி இருக்கிற எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆனா யார் மட்டும் வெளியே போனா? ஆண்டவர் வெளியே போயிட்டார். ஆனா அவனுடைய முடிவை பாருங்க, கொஞ்ச நாள் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அவன் கையில எதுவுமே இல்லை. அவனுடைய ராஜாங்கம் இல்லை, அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் அவனை சுற்றி எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தரேன், நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே இருக்கும், ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது ஒன்னொன்னா நம்மை விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கடந்து போகும். ஸோ யாராவது இந்த சூழ்நிலையில் நடத்தப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவர் நீங்க உங்களுக்கு எச்சரிக்கிறார். உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னா நீங்க திரும்ப கர்த்தரிடத்துல வாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் வெறுமையா கர்த்தர் அனுப்பவே மாட்டார். இன்னைக்கு ஒரு எச்சரிப்புக்காக தான் கர்த்தர் உங்களை வர சொல்லியிருக்காரு. நான் நம்புறேன். நான் யாரையும் நம்பாது. இந்த உலகத்துல யாரும் நமக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல, எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. நமக்கு யாரு முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு முக்கியம். நம்பர் 1, முதலாவது ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகும்போது எல்லாம் நம்ம இடத்துல இருக்கும். நம்பர் 2, ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது எல்லாம் நம்மை விட்டு போகும். நம்பர் 3, மூணாவது இந்த சம்பவத்தில் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவரை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை தூரம் போகும்போது என்ன நடக்கும்னா குற்ற மனசாட்சி தான் ரொம்ப அதிகமா. எங்க போனாலும் குற்ற மனசாட்சி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, எவ்வளவு செஞ்சாலும் ஒரு குற்ற மனசாட்சி, எத்தனை மணி நேரங்கள் ஜெபிச்சாலும் ஒரு குற்ற மனசாட்சி. நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இளையகுமாரனுக்கு அப்படிதான். தகப்பனாரை விட்டு போன உடனே அவனுக்கு என்ன வருது அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த ஆண்டவரோட இருக்கிற சுகம் இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாதுங்க. யாருமே கொடுக்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரோட நடந்தவங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல மூழ்கினவங்களுக்கு தெரியும். தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார் பாருங்க, தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார் பாருங்க. ஆண்டவர் உங்களை படுத்தின ஆறுதல், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திருப்தி, அந்த ஆசீர்வாதத்தை வேற எங்கேயுமே அந்த மனசாட்சி நமக்கு சாகர வரைக்கும் மிஸ் ஆயிட்டே இருக்கு. யாருமே கொடுக்க முடியாது. நீங்க ஆண்டவரை நெருங்குற அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லாம இருந்திருப்பீங்க. உங்களுக்கு 5 பைசாவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அப்படியே நிறைவா இருந்திருக்கும். பணக்காரன மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும், கோடீஸ்வரன் மாதிரி. அந்த ஃபீல் எல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா, ஐயோ ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் நம்ம நெருங்கும் போது இருக்கு பாருங்க அந்த ஃபீல், ஐயோ அது வேற மாதிரி ஒரு ஃபீல். எதுவுமே இருக்காது, எல்லாம் இருந்தது மாதிரி ஒரு இது. ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்குது, ஆனா எதுவும் இருந்தது மாதிரி ஒரு குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சி எப்போ உங்களை விட்டு போகும் அப்படின்னா, நீங்க அப்பாட்ட வர்ற வரைக்கும் அந்த குற்ற மனசாட்சி உங்களை விட்டு போகாது. அது சத்துரு தான் கொடுத்து வைப்பான், வேணாம் நீ கத்திரிடத்துல போகாத. ஆனா இந்த ஜெபத்தை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுமே நீங்கள் வாருங்கள். ஆண்டவர் ஏத்துக்காதவங்க யாருமே கிடையாது. எவரையும் புறம்பே தள்ளாத கர்த்தர், எவ்வளவு பெரிய துரோகியையும் கர்த்தர் புறம்பே தள்ளாத கர்த்தர், துரோகியை சிநேகிதன் என்று சொன்ன கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். நீ என்னிடத்துல வா மகளே, உன் யுத்தம் முடியும். நீ என்னிடத்தில் வா மகளே, உனக்கு அடிக்கப்படுகிற புயல் ஓயும். நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்ல தயங்காதீங்க, இனியும் நிக்காதீங்க. இனி போனா ஆண்டவர் ஏத்துக்குவாரா? இனி போனா ஆண்டவர் பழைய அபிஷேகத்தை தருவாரா? நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கிறாரு? ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார், கர்த்தர் எதிர்பார்த்துட்டே இருக்கார். அதான் இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனா தகப்பன் தூரத்திலே கண்டு, எங்க கண்டாமோ அப்போ அப்பாவை விட்டு நீங்க பின்மாறி போன அன்னையிலிருந்து நீங்க அப்பாவை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அப்பா உங்களை எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்ப என் பிள்ளை வருவான், எப்ப என் பிள்ளை வருவான், எப்ப என் பிள்ளை வருவான். குற்ற மனசாட்சியை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வர்றேன். ஸோ இன்னைக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்பர் 1, முதலாவது கர்த்தரை விட்டு நீங்க பிரியும் போது எல்லாம் நமக்கு வந்தது மாதிரி இருக்கும். பயங்கர அன்பு, ரொம்ப நேசம், ரொம்ப பாசம், யாரோ ஒருத்தர் பொழிவாங்க, அவ்வளவுதான். நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில ஹாப்பியா இல்லாத அளவுக்கு ஹாப்பியா இருப்போம் கர்த்தரை விட்டு பிரியும் போது. ஆனா கொஞ்ச நாள் தான், அதற்கு பிறகு நமக்கு வந்தது எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்பர் 2. நம்பர் 3, மூன்றாவது, நமக்குள்ள குற்ற மனசாட்சி வரும். அந்த குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன்னா
ஆண்டவருடைய இடத்தை வேற யாரும் ஃபில் பண்ண, சத்தமா சொல்லுங்க, மனைவி ஃபில் பண்ண முடியுமா? கணவன் ஃபில் பண்ண முடியுமா? கார் ஃபில் பண்ண முடியுமா? எதுவுமே ஃபில் பண்ண முடியாது. அது அவர் மட்டும்தான். அவருடைய இடம் அவருக்கு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்க. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகிலும் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. பேதுரு தேவாலயத்தில் போய் சத்தம் போட்டு அழுது, நான் உங்களுக்கு விரோதமா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனா திரும்ப உங்களுடைய அன்பு இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ முடியாதுன்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை நம்பினார் அல்லவா, நம்மையும் நம்புவார். நான் சொல்கிறேன், இழந்து போன அந்த ஆவியை திரும்ப கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவர் இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, மகளே உன்னுடைய பழைய அன்பு எனக்கு வேணும், நீ பழையது மாதிரி எனக்கு வேணும். இன்னைக்கு யாரோ வந்து உன்னை மாத்திட்டாங்கல்ல, எந்த நபரோ வந்து உன்னை மாத்திட்டாங்கல்ல, இன்னைக்கு பதவி உனக்கு வந்து மாறிடுச்சு இல்ல, உன பிள்ளைங்க வந்து மாத்திட்டாங்கல்ல, இல்ல கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னைக்குனால நான் உனக்கு பிள்ளை தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா முழு பலத்தோட. ஆண்டவரை விட உங்க கணவனாரை நேசிச்சிட்டீங்களா? ஆண்டவரை விட உங்க அம்மா அப்பாவை நேசிச்சிட்டீங்களா? ஆண்டவரை விட உங்க பிள்ளைகளை நேசிச்சிட்டீங்களா? ஆனா இன்றைக்கு அந்த அன்பெல்லாம் உங்களுக்கு குறுக்க திரும்பிட்டு இருக்குல்ல, ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துறதுல கர்த்தர் வந்து நிக்கிறாருல, அதனால கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், 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 நீர் எனக்கு வேண்டும். உங்களை விட மாட்டான்.